கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பாலெல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே ஜீவனுள்ள தேவனை குறித்து சாட்சியாய் தேவ சமுத்திர தேவன் நிறுத்தி இருக்கிற கிருபைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. சென்ற வருடம் இந்த நாட்களிலே கர்த்தர் கிருபையாய் எங்களை அதிசயமாய் நடத்தினார். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதற்கு முந்தின நாள் வியாழக்கிழமை என்று நினைக்கிறேன். ஆஷா இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. அவள் எழும்புவதும் உட்காருவதும் நடந்து திரிவதுமாக இருந்து கொண்டிருந்தாள். இந்த நாட்களில் இரவு நாங்கள் நன்றாக ஜெபித்து விட்டு மறுநாள் காலையில் நானும் வேலைக்கு சென்று விட்டேன். அந்த நாளிலே அவள் மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இருந்திருக்கிறாள். தனியாகவே வீட்டில் இருந்தாள். ஆனால் அந்த நேரத்திலே இயேசுவுடைய பெரிதான கிருபையினால் இந்த இடத்திலே தேவனை அனுப்பி வைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு கவர்மெண்ட் நர்ஸ் வந்து அவளை பார்த்து அவளுடைய ப்ரெஷர் எல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னார்கள், நீ ஒரு நிமிடம் கூட அந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது, உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டும். நீ போக முடியாவிட்டால் உடனே நான் ஆம்புலன்ஸை வர சொல்லுகிறேன், உடனே நாம் ஆஸ்பத்திரிக்கு உன்னை கட்டாயம் கொண்டு செல்ல வேண்டும். உடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது, நான் உன்னை விட்டுட்டு போனால் என்னை சும்மா விட மாட்டாங்க என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல சொல்லிவிட்டு இருந்தார்கள். யாரையாவது கூப்பிடு, உன்னில் உன்னுடைய புருஷனாரை கூப்பிடு, இல்லை உன்னுடைய அம்மாவை கூப்பிடு, நான் விட்டு உன்னை தனியாக விட்டு நான் போக மாட்டேன் என்று சொன்னார்கள். உடனே இவள் எனக்கு ஃபோன் செய்தால் நான் அந்த இடத்துல உடனே அந்த இடத்துல நான் போனபோது அவருடைய காரியத்தை எல்லாம் சொன்னார்கள். நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. ஏனென்றால் அவளுக்கு டேட் இன்னும் ஆகவில்லை. ஆனால் அவளுடைய சரீரத்தின் நிலைமை மிகவும் மோசமாகி கொண்டே இருந்தது. உடனே எனக்கு என்ன செய்வது என்று தெரியாது. நான் உடனே ஜானி பாஸ்டர் தான் ஃபோன் பண்ணேன். இப்படி சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கிறது, இப்படி சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று நான் சொன்னேன். கடையில் ஓனரும் கடையில் இல்லை, எனக்கு உடனே கடைக்கும் செல்ல வேண்டியதான் ஒரு சூழ்நிலை. அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, நான் உடனே வாரேன், ஒன்றும் பயப்பட வேண்டாம், கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார், தைரியமாக இருங்க என்று சொல்லி அவர் உடனே கார் எடுத்துக்கொண்டு வந்தார். உடனே காரில் ஏறி அவள் ஹாஸ்பிட்டல் செல்லவும் அந்த நாட்களிலே பரிசோதித்த டாக்டர்கள் அவர்களும் உடனே சொன்னார்கள், இனி ஒரு செகண்ட் கூட இவளை வைத்து கொண்டிருக்கக்கூடாது, வைத்தால் 2 பேருக்கும் ஆபத்தாகிவிடும் என்று சொல்லி உடனே அந்த நாட்களிலே ஆப்ரேஷன் நடைபெற்றது. அதில் விசேஷமாக என்ன என்றால், அந்த நாட்களிலே ஊழியக்காரருடைய குடும்பம் எங்களோடு கூடவே இருந்தார்கள், ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். உடனே நம்முடைய சபை குரூப்பிலெல்லாம் போட்டு உடனே எல்லாரும் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். எல்லாருடைய கண்ணீர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிருபையாய் மாலை வேளையில் எங்களுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளை எங்களுக்கு கொடுத்தார்.
ஆனாலும் அவருடைய ஆஷாவுடைய சரீரத்தின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவர்களே டாக்டர்ஸ் மாதிரி ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அந்த காரியங்களெல்லாம் இருந்தபடினாலே அவர்கள் சொன்னார்கள், எங்களால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை, இன்னும் 24 மணி நேரம் கழித்து தான் அவருடைய நிலைமை சொல்ல முடியும், என்னவும் நடக்கலாம், ஆனாலும் ஜெபியுங்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தோம். ஊழியக்காரரும் சபை மக்கள் எல்லாரும் எங்களுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் தாமே அவர்கள் சொன்ன டைமை விடவும் சீக்கிரத்திலே அவள் சரியாகி நார்மல் வார்டுக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார்கள். அவர்களுக்கே ஆச்சரியம், இது எப்படி நடந்தது என்று. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்பாக எங்களுக்கு ஒரு வருடமாகி குழந்தை இல்லாது இருந்தது. அப்பொழுது ஆஷாவை செக் பண்ண போது டாக்டர் சொன்னாங்க, அவளுக்கு யூட்ரஸில் கட்டி இருக்கு, அதனால் உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்று சொன்னார்கள். அதற்காக கொஞ்ச நாட்கள் நாங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஜெபித்து கொண்டும் இருந்தோம். கர்த்தர் சீக்கிரத்திலே டாக்டர்ஸ் சொன்ன நாட்களுக்கு முன்பாகவே அந்த கட்டிகள் எல்லாம் கரைந்து போக கர்த்தர் பெரிய கிருபை செய்தார். அதன் பிறகும் காரியங்கள் தடைபட்டு கொண்டிருந்தபடியினாலே எல்லாருக்கும் என் மீது சந்தேகம் எழுந்தது. உனக்கு தான் பிரச்சனை, உன்னை தான் செக் பண்ணணும் என்று. நான் எனக்கு மிகுந்த பாரமாய் போட்டு என்னை விவேக்குக்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள். நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்கிற இந்த இடத்துல வந்து கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் அழுதே. நீர் உருவாக்குன இந்த சரீரத்திலே நீர் வைத்திருக்கிற நன்மைகள் இல்லையோ என்று தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அழுதே. இதில் என்ன குறை இருந்தாலும் இதை நிறைய வாக்கமால் முடியும் என்று தேவ சமூகத்தில் மிகுந்த கண்ணீரோடு பாரத்தோடு அழுது அந்த வருஷத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக நமக்கு சபைக்கு கொடுத்திருந்தார். இந்த வார்த்தையை பிடித்து நான் அதிகமாக ஜெபித்தேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளை இடுவாராக, உன் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வாராக என்ற வார்த்தை. அதை பிடித்து கொண்டு நன்றாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்தார். ஹல்லேலூயா. அந்த மாதத்திலே நானே ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தார். அதை இன்றைக்கும் நினைக்கும் பொழுது தேவனுக்கு நன்றி சொல்லாமல் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்காமல் இருக்கவே முடியாது. அந்த மாதத்திலே தான் நாங்கள் சென்னைக்கு சென்றோம். இது நான் ஏற்கனவே சாட்சியில் சொல்லியிருக்கிறேன். 8:45 நான் வீட்டில் இருக்கிறேன். 9:30 மணிக்கு வடசேரியிலிருந்து பஸ்ஸு சென்னைக்கு செல்ல வேண்டும். அவளுக்கு ஒரு இன்டர்வியூக்காக மிக வேகமாக சென்றேன். அது வரைக்கும் நான் இந்த அளவு வேகமாக பைக்கில் போனதே இல்லை. மிகுந்த வேகமாக சென்றேன். ஆனால் 2 காதில் மட்டும் ஒரு சத்தம் துடித்து கொண்டே இருந்தது, குண்டில் விழாமல் மெதுவாக போயிட்டு. ஆனால் மேக்சிமம் அந்த இடங்கள் ஒரு குண்டிலையுமே விழாமல் ஏசப்பா தான் கொண்டு போனார்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்திலலாம் ரோடெல்லாம் மிகவும் குண்டு குழியுமாக இருந்தது. ஆனாலும் எனக்கு தெரிந்து ஒரு குண்டில் விழுந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. கர்த்தர் கிருபையாய் கொண்டு போய் சேர்த்தார். அந்த மாதத்திலே தான் அவள் கன்சீவாக இருக்கிறாள் என்று எங்களுக்கு தெரிந்தது. இந்த நாட்களிலே கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். அந்த பிரயாணத்தில் கூட இருந்தார். சென்னை போய் சென்று வந்த பிரயாணங்கள் காரியங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தரே அந்த பிள்ளையை அந்த கருவிலை பாதுகாத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். கர்த்தர் கிருபையாய் கருவிலை தாயின் கருவிலை 9 மாதங்கள் 8 மாதம் முடிய கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். இந்த 9ஆம் மாதத்திலே கர்த்தர் அவளை எங்களுடைய கையில் கரத்திலே கொடுத்தார். அந்த நாட்கள் சொல்ல முடியாத மகிழ்ச்சி. கண்ணீர் ஒரு புறம் கண்ணீர் இருந்தாலும் ஒருபுறம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தேவ சமூகத்திலே நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை செய்தார். குறிப்பிட்ட நாளிலே தேவ சமூகத்திலே அவளை கொண்டு வரவும் ஆலயத்திலே கர்த்தருடைய தாசருடைய கரத்திலே தேவனுக்கு முன்பாக வைத்து பிரதிஷ்டை செய்யவும் கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாட்களிலே 1 வருட காலமாக கர்த்தர் பிள்ளையை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அவளை ஒரு நாள் கூட நாங்கள் ஆஸ்பத்திரியிலே வைத்தது கிடையாது. சில பலவீனங்கள் வந்தது, கொண்டு போய் உடனே மருந்து வாங்கி வந்து நாங்கள் ஜெபிப்போம், நன்றாக ஜெபிப்போம். நீர் தந்த பிள்ளை, நீர் கருவிலை பாதுகாத்த பிள்ளை இவளை நம்முடைய கரத்திலே தருகிறோம் என்று தேவ சமூகத்திலே நாங்கள் கண்ணீரோடு ஜெபிப்போம். ஒவ்வொரு நாள் அவளுக்கு பலவீனங்கள் வரும்பொழுது நார்மலாக ஜெபிக்கிறதை விடவும் பலவீனங்கள் வரும்போது அதிகமாக நாங்கள் கண்ணீர் வெடிக்கிறது உண்டு. ஏனென்றால் அவளை ஆஸ்பத்திரி நாங்கள் கொண்டு போக செல்ல விரும்புவதில்லை. கர்த்தர் கிருபையாய் இந்நாள் வரை இந்த நிமிடம் வரையிலும் கர்த்தர் கிருபையாய் அவளை பாதுகாத்தார். இந்த நாள் வரையிலும் அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் தீங்கும் தீமையும் நேராமல் அநேக முறை அவள் விழுவாள். இப்போ அவள் ரொம்ப ஸ்பீடாக எங்கள் வீட்டில் தட்டுப்படியிலெல்லாம் அவளே யார் மேலே போயிடுவாள். கர்த்தர் அந்த நேரங்களிலும் எந்த ஒரு ஆபத்துக்கும் ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு சொத்திருக்கிறேன்.
விசேஷமாக ஊழியக்காரருடைய குடும்பமும் சபை மக்களும் எங்களுக்காக அதிகமாக ஜெபித்தீர்கள். அந்த கழிந்த வருடம் இந்த நேரங்களில் அந்த நாட்களிலெல்லாம் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, செலவுகள் அதிகம், ஜெப உதவி என எல்லா காரியங்களிலும் ஊழியக்காரருடைய குடும்பமும் சபை மக்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த நாட்களில் மிகவும் என்னையும் என் குடும்பத்தையும் தாங்கினார்கள். அதனாலே அந்த பாரமெல்லாம் லகுவாக இருந்தது. எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்நாள் வரையிலும் கர்த்தர் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தார். இனிமே இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு வேண்டியதான ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தரவும், தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலும் சபைக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் அவள் ஒரு சாட்சியுள்ள ஒரு நல்ல ஒரு பிள்ளையாய் அவளை கர்த்தர் நாங்கள் வளர்க்கும் அதற்கு வேண்டிய ஞானத்தை தரும். அவளும் தேவ சமூகத்திலே வளரவும் நீங்கள் யாவரும் எனக்காக என் குடும்பத்திற்காக ஜெபித்தீர்கள். இன்னும் ஜெபிக்கும்படி கேட்டு அடியனுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகள் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்து நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்து நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இவ்வளவு நாளோட என்னை கண்ணீர் மணி போல பாதுகாத்து போன வருஷத்துல இந்த ஜூன் மாசம் எனக்கு என்னன்னே சொல்ல முடியல. அவ்வளவுத்துக்கு நான் வேதனைக்குள்ள நடந்தேன். எங்க வீட்டுல நான் மத்தியான டைம்ல தனிமையில இருப்பேன். என்னை எல்லாரும் பார்க்க வருவாங்க எங்க வீட்டு பக்கத்துல எல்லாருமே. அப்போ நான் வந்து தனிமையில என்னால கீழே உட்கார முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே என்னால ஒண்ணுமே பண்ண. நைட்டு தூக்கம் வராது. எழும்பி உட்காந்து எப்பவுமே ஜெபிச்சுட்டே இருப்பேன். என்னை பார்க்குறவங்க எல்லாருமே என்னை பார்த்து பயருவாங்க நான் இப்படி இருக்கேன்னு. உண்மையில சொல்ல நான் கன்சீவ் ஆகாதவங்க, மேரேஜ் ஆகாத பிள்ளைங்க கூட எனக்கு மேரேஜே வேண்டான்னு சொல்லதாக்க என்னை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. ஆனால் நான் சில சம்டைம் யாராவது என்கிட்ட சொன்னால் சொல்லுவேன், ஆண்டவர் ஏசப்பா வந்து நிறைய எல்லாருக்கும் ஒவ்வொரு இதை வச்சுருப்பார், ஒவ்வொரு சோதனை, இப்படிப்பட்ட சோதனை உங்களுக்கெல்லாம் வராது அப்படியே நான் எல்லாத்தையும் ஆறுதலாக சொல்லுவேன். என்கிட்ட நிறைய பேர் சொல்லும்போது நான் அவங்களுக்கு ஆறுதலாக இருப்பேன். ஆனால் ஏசப்பாட்ட நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், எனி டைம் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத, ஏசப்பா உன்னை வந்து மருந்துனால எல்லாம் சரி பார்க்க பண்ண மாட்டாங்க, உனக்கு பெரிய ஒரு அற்புதத்தை தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட எப்போவுமே. நான் வந்து எங்கள் டிபிஎம் சர்ச்சில் நான் என்னை பற்றி அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும். அப்போ நான் வந்து லாஸ்ட் டைம் அங்கே போயிருந்தேன். அப்போது வந்து ஏன்னா எங்கள் அம்மா வீட்டு போகும்போது எல்லோரும் என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இருக்க ஆஷா, நீ எப்படி உன்னது எப்படி நீ இப்படி இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத, ஆனால் உனக்கு ஏசப்பா பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் நான் அப்புறமா நான் வந்து நான் டெலிவரி ஆகி முடிச்சு அங்கே போய் ஒரு சாட்சி சொல்ல ஏசப்பா செஞ்சாங்க. எல்லாரும் எவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ ஏசப்பா அற்புதம் செஞ்சுருக்காரு. ஆனால் என்னோட டெலிவரியில் அநேக பரிசுத்தவான்கள் எனக்கு வேண்டி ஆல் நைட் ப்ரேயர் போட்டு எல்லாருமே ஜெபித்தாங்க. ஐ மீன் பாஸ்டர் ஃபேமிலியெல்லாம் சொல்ல போனால் எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலியை நான் கிடைப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. என் சொந்தக்காரங்க கூட என்கிட்ட இவ்வளோ இதாக இருக்க மாட்டாங்க எனக்கு உதவி. ஆனால் பாஸ்டர் ஃபேமிலி அநேக எனக்கு இப்படி ஒரு ஏசப்பா ஒரு கிஃப்ட்டு தான் எனக்கு அவங்கள கொடுத்துருக்காங்க. எனக்கு வேண்டிய எல்லாமே அவங்க பண்ணாங்க. எங்கள் அம்மா எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, இப்படியே எங்களுக்கு உதவி செய்கிறாங்களே அப்படின்னு.
ஏசப்பா நடத்தினாங்க. ஆனால் என்னுடைய கடமைகளை கூட என்னால் அந்த நேரத்தில் செய்ய முடியாது. எல்லாமே எங்கள் அம்மா தான் எனக்கு செஞ்சு தரணும். அப்படி நான் லாஸ்ட் டைமில் இந்த 1 வீக் அந்த மண்டே நினைக்கிறேன், அந்த மண்டேலேருந்து இந்த ஃப்ரைடே எனக்கு டெலிவரி. அப்புறம் தேர்ஸ்டே தான் இவங்க என்கிட்ட வந்திருந்தாங்க. அப்போ ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. நான் மறித்து விடுவேனோ எனக்கு மனசில் ஒரு எண்ணம் வந்துட்டே இருந்துச்சு. ஏசப்பா அதுக்கு முன்னே எனக்கு ஒரு தரிசனத்தை எனக்கு காட்டினாங்க. எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சோதனை வருதுன்னு என்கிட்ட காட்டினாங்க. அப்போ நான் எங்கள் வீட்டில் இப்படி சும்மா லைட்டாக சொன்னேன், இப்படி ஏசப்பா காட்டுறாங்கன்னு. என் பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை இப்படி எனக்கு ஒரு சோதனை வருதுன்னு அவள் என்கிட்ட சொல்லலை, நான் பயப்படுவேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு நான் அப்புறம் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏசப்பா நான் மறித்து விடுவேனோ நான் யார்கிட்டையும் வெளியில் எந்த ஒரு கஷ்டத்தை நான் சொல்ல மாட்டேன். மனசுக்குள்ளே அழுது ஜெபிச்சுட்டே இருந்தேன், ஏசப்பா நான் மறித்து விடுவேனே, என் பிள்ளை என்னால் பார்க்க முடியாது போல அப்படின்னு நினச்சலாம். ஆனால் ஏசப்பா எனக்கு மறு பிறவிதான், ஏசப்பா எனக்கு மறு ஜீவனை கொடுத்து இந்த நேரத்தில் நாங்கள் குடும்பமாக சாட்சி சொல்லத்தக்க இந்த 1 இயர் செலிப்ரேஷன் பண்ணத்தக்க ஏசப்பா கிருபை செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப அதிசயமானவைகள். என்னுடைய சாட்சி ஏசப்பா நிறைய நர்சிங் பிள்ளைங்க, என்னோட மேகன் ஹாஸ்பிட்டல் நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணதேன். ஆனால் யாருமே இவ்வளோ அழகாக கவனிக்க மாட்டாங்க. அங்கே ஒர்க் பண்ண ஸ்டாஃபை கூட இவ்வளோ என்னை கவனிக்க மாட்டாங்க. எங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் என்னை வந்து அவ்வளோ அவங்க சொந்த பிள்ளைய போல் நைட்டெல்லாம் அவங்களும் தூங்கவே மாட்டாங்க. தூங்காமல் எனக்கு என்னை எப்பவுமே விசாரிச்சு என்ன அவ்வளோ அழகாக என்னை கவனிச்சாங்க. நான் அதில் ஏசப்பாவுடைய கிருபை மட்டும்தான். அது ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே கிடையாதுன்னு ஏசப்பா அதில் உணர்த்தி தந்தாங்க எனக்கு. அப்புறமா நான் ஒவ்வொரு இந்த க்யூர் ஆகி கொஞ்சமாக க்யூர் ஆகி வந்துட்டே இருந்தேன். ஆனாலும் உடம்புல நிறைய பலவீனங்கள் என்னிடத்தில் காணப்பட்டது. எங்கள் மாமி எல்லாருமே எனக்கு ஆறுதலாக இருப்பாங்க. என் ஹஸ்பண்டு முழுவதும் நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், மறித்து பெறுவோம் போல் இருக்குது அப்படின்னு வச்சு அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனாலும் அவங்க தான் எனக்கு எல்லா விஷயத்தில் ஆறுதல். இந்த கர்ப்பத்தின் கனி கிடைக்கும் அதுக்கு முன்னாடி அப்படி தான் என்னுடைய விசுவாசம் அவங்க விசுவாசம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 12 o'clock ஒரு நாள் மோகன் பாஸ்டர் வந்து எங்கள் இடத்துல 2 பேருமே 12 o'clock ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதை சில நாள் கடைப்பிடித்தோம். ஆனால் நான் வந்து அதிக நேரம் நான் வந்து 12 o'clock ப்ரேயரில் என்னுடைய ரூமில் நான் எழுதி போட்டிருந்தேன், இந்த நாளுக்குள்ளே எனக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொட்டு டெய்லியுமே எனக்கு நைட் டியூட்டியாக இருந்தாலும் அந்த மத்தியானம் 12 o'clock அழுது ஜோமனு, ஏசப்பா எனக்கு எப்படியாவது கர்ப்பத்தின் கனியை கொடுக்க ஆசீர்வாதம், ஆனால் உமக்கு சித்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோமனு. ஆனால் அந்த வருஷத்தில் ஏசப்பா லாஸ்ட்டில் எனக்கு நவம்பர் மந்த் நான் கன்சீவாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய டாக்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க நீ கன்சீவாக தான் இருக்கு. ஆனால் நான் சொன்னேன் அப்படி ஒன்றும் இல்லை அப்படி சொல்ல. ஆனால் அவங்க சொன்ன நீ கன்சீவாக தான் இருக்குன்னு. லாஸ்ட்டு நான் கன்சீவாக இருக்கும்போது என்னை விடையும் சந்தோஷப்பட்டது அந்த டாக்டர் மட்டும்தான். நான் கூட சந்தோஷப்பட்டு அழதான் செஞ்சேன். அவங்க என்னை விட சந்தோஷப்பட்டு எல்லார்கிட்டையுமே சொன்னாங்க ஆஷா கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சந்தோஷப்பட்டாங்க. அதில் பார்க்கும்போது அவங்க என்ன மேலே எவ்வளோ அன்பாக இருந்தால் அது எல்லாமே ஏசப்பாட கிருபை தான். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் டியூட்டி பார்த்ததான் டியூட்டி ஏதோ இப்படி ஒரு பிரச்சனை வரப்போது தான் ஏசப்பா அந்த இடத்துல என்னை கொண்டு போய் டியூட்டி பார்க்க வச்சாங்க நான் நினைக்கிறேன். எல்லாமே அவள் முன்குறித்து வைத்திருக்கிறாரு. இனி நாங்கள் குடும்பமாக ஜோஹானாவை நாங்கள் ஏசப்பாவோட இதிலே வளர்க்க ஏசப்பா அதுக்கேற்ற ஞானத்தை எங்களுக்கு கிருபை எங்களுக்கு தரணும். அதுக்காக நீங்கள் யாவர் எங்களுக்காக ஜெபிக்குமாறு கேட்டு என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நில்லுங்க. எல்லாரும் அப்படியே தேவ சமத்தில் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. சிஸ்டர் வாங்க. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம் கல்யாணமே நடக்காது, பிள்ளையே கிடைக்க சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், ஒன்றுமில்லாய்மையிலே எல்லாவற்றையும் உருவாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசம் ஒன்று இருந்தா போதும், எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை பொதுவாக ஃபோன் யூஸ் பண்ணுறது கிடையாது. அன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு கீழே போகிறேன். ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ஃபோனை அட்டன் பண்ணுறது கிடையாது. ஃபோனை எனக்கு அன்றைக்கி ஜெகான்னா கால் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு 1:30 மணி இருக்கும். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அட்டன் பண்ண அண்ணன் சொன்னாங்க எப்படி அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் போகணும், வர முடியுமா? எல்லாருக்கும் இங்கே கஞ்சி கொடுத்துட்ருக்கேன். டக்குன்னு வண்டி எடுத்து அண்ணன் 5 நிமிஷத்தில் வரணும், வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். சிஸ்டர் வீட்டுக்கு போனால் சிஸ்டருக்கு காரில் ஏறவே முடியலை. அவங்க அம்மா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஃப்ரெண்டு சீட்டை நான் திறந்து கொடுத்து சிஸ்டர் யாருங்கன்ற அவங்களால ஃப்ரெண்டு சீட்டில் ஏறவே முடியலை. அவங்கள காலை தூக்கி வச்சு உட்கார கூட முடியலை.
எனக்கு அப்போ தான் அந்த சீரியஸ்னஸே தெரிஞ்சுது. அவங்களால ஃப்ரண்ட் சீட், ஏன்னா பேக் சீட்டில் இருந்தால் கஷ்டமாக இருக்கும், ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்கலாமேன்னு ஃப்ரண்ட் சீட்டை திறந்து கொடுத்து அவங்களால ஃப்ரண்ட் சீட்டில் கூட உட்கார முடியல. அப்படி இருந்த நீராகி உடம்பெல்லாம் நல்லா வெயிட் போட்டு பேக் சீட்டில் கஷ்டப்பட்டு தான் யாத்திரை மெதுவாக ஹாஸ்பிட்டல் போன உடனே சொல்லிட்டாங்க. காரியங்கள் எல்லாம் நடந்தது. அன்னைக்கு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு அங்கே சிகிச்சை நடக்கும்போது அங்கே உண்டு. டாக்டர் சொல்கிறாங்க தண்ணி வந்துட்டே இருக்கு, எங்கேருந்து வருதுன்னு தெரியவே இல்லைன்றாங்க. டாக்டருக்கு இதெல்லாம் நம்ம உடம்புலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச யூகேல உள்ள அண்ணாக்கு மெசேஜ் அனுப்பி, அண்ணன் இப்படி ஒரு சம்பவம் ஆகிட்டு இருக்கு, இது என்ன, இதனால் எப்படி ஆகுது, எப்படி நிறுத்தணும், இதுக்கு என்ன சொல்யூஷன் இதாக இருக்கா. அவங்க பார்த்துட்டு என்ன ரைட்டுக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணாங்க, இதுதான் பிரச்சனை, இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. நான் அந்த ஸ்பாட்டில் அன்னைக்கு அங்கே உண்டு. அந்த டாக்டர் குழந்தைய எடுத்து எங்கள் இன்சென்டிவ் கேர் யூனிட்டில் வச்சுருந்தாங்க. ஒரு வாரம் குழந்தைய அங்கே வச்சுருக்கேன்னா ஒரு நாள் செலவு 30,000. நம்ம உடனே கணக்கு போட்டுறோம், 7 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு, 2,10,000. எல்லாத்த விட இது பயங்கர பெருசாக தெரியதான் செய்யும். நான் ஜெகனனை முகத்தை அன்னைக்கு பார்த்தேன். அவங்க முகத்தில் சந்தோஷமே பார்க்க முடியாது. அன்னைக்கே ராத்திரி வந்துடுது, தேவ சமத்தில் அழுது ஜெபிச்சோம். என்னங்க ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷம் இருக்கணுமா வேண்டாமாங்க? ஆனால் இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு வாரம் குழந்தைய ஐசியூவில் வைக்கணும், 2,10,000 ரூபா ஆகும். இந்த தேவை அன்னைக்கு பயங்கர பெருசா. நான் ஜெகனனுக்கு மேலே கை வச்சோன்னே, அன்னை நாளைக்கு ஒரு நாளையிலே திரும்ப விட்டுருவாங்க, அண்ணன் கேட்டு பாருங்க. அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ண கர்த்தர் செய்ய வல்லவர். நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு சூழ்நிலை பிரச்சனையே இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு சூழ்நிலை ஒரு பிரச்சனையே இல்லை. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. அடுத்த நாளே நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன்? கர்த்தர் பெரியவர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவர். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிரியை செய்வார் என்பதை நிரூபிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை. அவங்க எல்லா நாள் அதிகாலையில் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வருவாங்க. நேற்றுக்கு காலமாக வந்தாங்க. நேற்றுக்கு காலம் வந்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, 3 மணி நேரம் தான் உறங்கினேன். பாப்பா 2 மணிக்கு தான் உறங்கிச்சு. 1:30 மணிக்கு தான் பாப்பா உறங்கிச்சு. 1:30 மணிக்கு பாப்பா உறங்கின பிறகு நாங்கள் உறங்கினோம். 3 மணி நேரம் தான் உறங்கினாரு. ஆனால் அதிகாலை ஜெபத்தில் கரெக்டாக வந்துட்டார். உத்தமமாக கர்த்தரை தேடணும்னா நமக்காக வல்லமை விளங்க செய்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தரை நீங்க பிடிக்க வேண்டிய விதத்தில் பிடிச்சு, தேட வேண்டிய விதத்தில் தேடினீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் உங்களுக்காய் வல்லமையான காரியங்களை செய்யும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கர்த்தர் வந்து நிற்பாருங்க. நமக்கு ஒரு பிரச்சனை, கர்த்தர் நிற்பார். உத்தமமான தேவன். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா. இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை குறித்தோ நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நம்மை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு அந்த குழந்தையோட முதல் பிறந்த நாள். கர்த்தர் கொடுத்த அற்புதமான குழந்தை. ஊழியக்காரமா முன்ன வருவாங்க. பிள்ளையுடைய பாட்டி, சொந்த பந்தங்கள், ரொம்ப நெருங்கிய க்ளோஸ் உள்ள ஃபேமிலி முன்னால வாங்க. ஊழியக்காரர் குழந்தைய கையில் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. ஊழியக்காரம்மா முன்னால வாங்க. பிள்ளைகளுடைய பாட்டி, பிள்ளையுடைய சொந்த மாமி தானே, சவிதாக்கா. ஸ்டாலின் அண்ணா ஃப்ரெண்டில் வாங்க.
சிஸ்டர் ஃப்ரெண்டில் வாங்க, ரோஸ்லி ஆண்டி ஃப்ரெண்டில் வாங்க. எல்லாரும் முன்பதாக வந்து நிற்க, ஊழியக்காரர் கையில் எடுத்து ஜெபம் எல்லாரும் வாழ்த்தி ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உண்டு, எல்லாம் நேரப்பட முடிக்கப்படும். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டிய நேரமே. வாங்க. ஸ்தோத்திரங்கள். எல்லாரும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. தர்மியான குடும்பத்தின் சாட்சியை நம்ம கேட்டோம். ஆமென். சங்கீதக்காரனுடைய இவங்க சாட்சி சொல்லும்போது எனக்கு நினைவு வந்து 116 சங்கீதம் 1 முதல் 3-4 வசனங்கள் முடிய அதில் 8வது வசனம் சொல்லுகிறது, என் கண்களை கண்ணீருக்கும் என் கால்களை இடலுக்கு என் ஆத்துமாவை மரணத்திற்கு தப்புவித்து எப்பொழுது பாதாள இடுக்கண்கள் என்னை பற்றி கொண்டது, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, அப்பொழுது என் ஆத்மாவை விடுவியும் என்று நான் கெஞ்சினேன். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கேட்டதுனால கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடலுக்கு ஆத்மாவை மனதிற்கு தப்புவித்தார். பெரிய ஒரு சாட்சி, அற்புதமான சாட்சி, ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சி. அருமையான நம்ம சபை மூப்பர், அவர் சிறு பிராயத்தில் இருக்கும்போது இந்த சபையில பெற்றோர்கள் கொண்டு வந்து ஐக்கியமானார்கள். அதனால எங்களுடைய மன உறுதி என்னன்னா, என்னை என் குடும்பத்தை கைவிடாத கர்த்தர் இந்த மூப்பர் குடும்பத்தை கைவிடவே மாட்டாருங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு விசுவாச நம்பிக்கை. எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் உண்டு. பாரு, தேவனுடைய வழியில, விசுவாசத்துல, ஜெபத்துல, வேதத்தை வாசிக்கிறதுல, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறதுல எவ்வளவு தூரம் உண்மையாய் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. அதனால இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இனி பல அநேக நன்மைகளை பெற போறாங்க. இதோட அல்ல, அருமையான ஒரு ஜோகனாவை கர்த்தர் முதல் பிள்ளையாய் கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தமானதை அவர் கையினால் அவர் வாய்க்க பண்ணுவார். இன்னும் அநேக நன்மைகளை காண செய்வார். அதற்காக நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை இந்த குடும்பத்திற்கு நேராக நீங்க நீட்டுங்க. ஆமா, இவங்களை ஆசீர்வதிக்கிறக்கா இருக்கிற இடத்துல இருந்து உங்க கைகளை இப்படி நீட்டி நீங்க அருமையான நம்முடைய மூப்பர் ஜெகன் அவருடைய மனைவி ஆஷா, பிள்ளை ஜோகன்னா 3 பேரையும் நாம் சபையாக ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறே சப்பா. எங்கள் அன்பின் தகப்பனே, எங்கள் சபை மூப்பராய் இருக்கிற அருமையான ஜெகன் அவர்களுக்காக மை துதிக்கிற நம்முடைய நாமத்தில் அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிற அந்த நாளில ஏசப்பா அவர்களுக்கு நீர் செய்த மகத்தான ஆசீர்வாதங்களை சாட்சியாக இந்த இடத்தில் சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த அவர்களுக்கு இந்த நாளை கொடுத்தீர். ஆமீன். இதே நாள் கடந்த ஆண்டு நீர் அவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளை ஜோகனாவுக்காக உம்மை நன்றியோட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அவள் பிறந்து இந்த ஓராண்டு முழுவதும் நீர் பிள்ளையோடும் பெற்றோரோடு கூட இருந்தீரே அப்பா, உமக்கு கொடான கொடி சோதரங்களை அருளுகிறோம். எவ்வளவோ வருத்தங்கள், எவ்வளவோ பயங்கள் மக்களை சூழ்ந்திருந்தது. ஆனாலும் இவை எல்லா பயத்துக்கும் எல்லா கட்டுக்கும் பாரத்திற்கும் நீர் விடுதலை ஆக்கிய நீர் அப்பா அற்புதமான ஆமீனப்பா சுக பிரசவத்தில் பிள்ளையை நீர் கொடுத்தீர். தொடர்ந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம், ஜபிக்கிறோம். அன்பு மகள் ஆசாவையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னும் இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்கும் இந்த சபைக்கும் இருக்கிற சமுதாயத்துக்கு நீர் அவர்களை ஆசீர்வாதமாக வைப்பீராக. உம்முடைய வாக்குதாமதமாய் சொல்லுகிறது, உங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உங்களை சூழ்ந்திருக்கிற சகல ஜனங்களும் காண்பார்கள் என்று உம்முடைய வாக்கு சொல்லுகிறது. அப்படியே அருமையான மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம். ஆமீன். அப்பா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீர். தொடர்ந்து அப்பா இனி எந்த ஒரு துக்கம் வராதபடி வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலியுறும்படி பெரிய பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவீராக. 2 பேருடைய சரீரத்திற்கு வேண்டிய ஆரோக்கியத்தை பலனை தந்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த நாள் அப்பா அருமையான மகள் ஜோகனாவுடைய பிறந்த நாளாக நீர் தேர்ந்தெடுத்தீர்.
அப்பா மகளை நாங்கள் சபையாக சேர்ந்து வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த மகளை கொடுத்த உம்முடைய அநாதி நோக்கம் உண்டு. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளையை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம் என்று உம்முடைய வார்த்தை சொல்ல உம்முடைய சுதந்திரத்தை காத்துக் கொள்வீராக. இந்த உம்முடைய சுதந்திரம் அப்பா போலிய மர கண்டுகளை போல ஆரோக்கியமாய் வளரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி நீர் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை சமாதானத்தை அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற பெரிய சந்தோஷம் வர வேறொரு சந்தோஷம் இல்லையே. அண்டியம் உன் சந்ததி பூமியில பலத்திருக்கும் என்றபடி அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஏசாயாவை கொண்டு உரைத்த வார்த்தையின்படி உன்மேல் நான் வைக்கிற ஆவியும் உன் வாயில் நான் வைக்கிற என் வார்த்தைகளும் உன் சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை. ஆமீன். சந்ததி சந்தையின் மேல் என் ஆவியும் மாறுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளையை கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. இந்த ஒரு ஆண்டு முழுவதும் நீர் கூட இருந்து அற்புதமாய் பராமரித்து இன்னும் பல்லாண்டு காலம் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், ஆரோக்கியமாய் வளர வேண்டும். அவள் வளர்ந்து பெருகி குடும்பத்திற்கு சபைக்கு சமுதாயத்துக்கும் அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக அப்பா திகழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதி ஜெபிக்கின்ற நாளில மேடையில வந்திருக்கிற அவருடைய அப்பா உற்றார் உறவினர் ஆமீன் அப்பா பாட்டிமார் எல்லாருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எல்லாரும்